ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனில் தமிழ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மெஜாரிட்டியாக 100 கொஷின்ஸ், அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய பாதி கொஷினே தமிழோட தாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் வந்து இடம்பெற போகுது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக படித்து முடிக்கலாம், எந்த மாதிரி படித்தா ஈஸியாக படித்து முடிக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் எல்லாமே இருக்கும். புது புக் படிக்கணுமா, பழைய புக் படிக்கணுமா, எதுலேருந்து எது படிக்கணும், சிலபஸ் வைஸ் படிக்கணுமா, புக் வைஸ் படிக்கணுமா, 1008 சந்தேகம் வந்து இருக்கும். ஸோ அதுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி படித்தா சீக்கிரமாக முடிக்க முடியும், 90+, 95+லாம் எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ குரூப் 4 தமிழ் அந்த 100 கொஷினுக்கான ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நமக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ சமச்சீர் புக்கு தான். அதுவும் அந்த நியூ சமச்சீர் புக்கில் 6th-லேருந்து 10th நமக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிடுங்க. புக் இல்லாதவங்க பிடிஎஃப்லாம் இருக்கும், பிடிஎஃப் வச்சு படிக்க முடியல அப்படிங்கிறவங்க அதை ஜஸ்ட்டு வந்து ப்ரௌசிங்கில் போய் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து நீங்கள் தாராளமாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். புக் இருந்தால் தான் படிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம புக்கை வந்து ரெடி பண்ணோன்னா எப்படி வேணாலும் நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன சொன்னேன், 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ சமச்சீர் தமிழ் புக்கு, அந்த 5 புக்கு வந்து சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதில் இன்னும் ரொம்ப முக்கியம், அதை அப்படியே நல்லா வந்து சொல்லுங்கள். அந்த 5 கிளாஸில் இன்னும் ரொம்ப எதுங்க முக்கியம் அப்படின்னு கேட்டால் 9th 10th இந்த 2 புக்கு ரொம்ப 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 முக்கியங்க. அதுக்கு நான் அதை 2 மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. நமக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் ரொம்ப முக்கியம். அதுலேயும் 9th 10th ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே புதுசாக படிக்கிறவங்களா இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் புக் வைஸ் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுங்க. சிலபஸ் வைஸ் எடுத்திங்கன்னா பிச்சு பிச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் புக் வைஸ் எடுக்கிறீங்களா, 6th முடிச்சிட்டிங்களா, தூக்கி போட்டு அடுத்து 7th படிப்பீங்க, அடுத்து 8th படிப்பீங்க, 9th படிப்பீங்க, 10th படிப்பீங்க. ஸோ வரிசையாக ஒன்றா படிச்சுட்டு வர உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். சிலபஸ் வைஸ் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எங்கே விட்டோம், எங்கே ஆரம்பித்தோம், எங்கே முடித்தோம், என்னடா இது இன்னும் இவ்வளோ இருக்குது, இந்த ஒரு இயலில் நம்ம இதை மட்டும் தான் படிச்சிருக்கோம், இன்னும் இதெல்லாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்திலே நமக்கு போய்கிட்டு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் புக் வைஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போகிறீங்க அப்படிங்கிறப்ப ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ஒரு கண்டினியூட்டியோட படிக்கிற மாதிரியும் இருக்கும். இவ்வளோ இது முடிச்சிருக்கோம்ப்பா அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ இப்போ 9th 10th முக்கியம்னு சொன்னீங்களே, அப்புறம் ஸ்ட்ரைட்டாக 9th 10th முடிச்சுட்டு மற்றதுக்கு போகவான்னு கேட்டால் அதுவும் வேணாம். 6th படிங்க, அடுத்து 7th வாங்க, அடுத்து 8th வாங்க, அப்புறம் 9th வாங்க, அப்புறம் 10th வாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து 6th-லேருந்து 10th வரைக்கும் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் 6th to 10th அதுக்கப்புறம் வந்து 11th 12th புக்கு. நமக்கு 11th 12th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் கிடையாதுங்க, 2 தமிழ் புக் இருக்குது. 11th மட்டுமே பொது தமிழ்னு ஒன்று இருக்குது, சிறப்பு தமிழ் இருக்குது. அதே போல் 12th-லேயும் பொது தமிழ், சிறப்பு தமிழ் இருக்குது. ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம் தான். சிறப்பு தமிழும் வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா யூனிட் 8க்குலாம் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த 2 கிளாஸில் மட்டும் 4 புக்கு படிக்கணுமா, எப்படிங்க, அதுவும் பெரிய கிளாஸ் வேறு, நல்லா பெருசாக இருக்குமே அப்படின்னா ரொம்பலாம் கண்டென்ட் இருக்காதுங்க. சிலபஸ் டாப்பிக்கை மட்டும் நீங்கள் படித்தா போதும். அப்போ 6th-லேருந்து 10th வரைக்குமே சிலபஸ் டாபிக் மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து போதவே போதாது. 6th to 10th நீங்கள் எப்படி படிக்கணும்னா கம்பல்சரி அட்டை டு அட்டை, இங்கே என்ன ஆரம்பிக்குது, இங்கே என்ன முடியுது, அட்டை டு அட்டை நீங்கள் இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த நியூ 6th to 10th மட்டும்தான் நீங்கள் அட்டை டு அட்டை, 11th 12th நியூ புக்காக இருக்கட்டும், பழைய சமச்சீர் புக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே சிலபஸ் டாபிக் மட்டுமே ரொம்பவே போதுமானதுங்க. ஸோ இப்போ என்ன சொன்னேன், நியூ தமிழ் புக்கில் நியூ சமச்சீர் தமிழ் புக் 11th 12th பொது தமிழாக இருக்கட்டும், சிறப்பு தமிழாக இருக்கட்டும், சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுதோ அந்த புத்தகத்தில் நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும். ஸோ 11th 12th சிலபஸ் டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் கூட போடுறேன். அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குன்னா, நியூ சமச்சீர்னால் எந்த எடிஷனில் இருந்துங்க படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. நியூ சமச்சீர் புக்குனா 2018 இப்போ அட் ப்ரெசென்ட் வரைக்கும் என்ன புக் வந்து எடிஷன் வந்துட்டுருக்கோ அது எல்லாமே நியூ சமச்சீருங்க. 2012 அல்லது 2013 இருந்து 2017 வரைக்கும் வந்த புத்தகங்கள் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு சமச்சீர் புக்கு. ஸோ இந்த கன்ஃபியூஷன் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ புது சமச்சீரில் வந்து என்னென்ன வெயிட்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதாவது 6th-லேருந்து 8th வரைக்கும் எவ்வளோ சதவீதங்களுக்கான கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, 9th 10th புக்கில் இருந்து மட்டும் எவ்வளோ சதவீதங்களுக்கான கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெயிட்டேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ 6லேருந்து 8th வரைக்கும் பார்த்திங்கன்னா 30லேருந்து ஒரு 35% நமக்கு கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 6லேருந்து 8th வந்து ஒரு டம்மிலாம் கிடையாது. அதுவும் நமக்கு வெயிட்டேஜில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். 9th-லேருந்து 10th வரைக்கும், அதாவது 9th 10th இந்த 2 வகுப்புலேருந்து மட்டும் நமக்கு 60லேருந்து 70%. இப்போ உங்களுக்கு 100 கொஷின் இருக்குன்னா அந்த 100 கொஷினில் 60லேருந்து 70%னா கண்டிப்பாக ஒரு 50 கொஷின், ஓகேங்களா? 50-50க்கு மேலேயே வந்து நமக்கு கொஷின்ஸ் வந்துடும். 11th 12th பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10%, ஒரு 10 கொஷினுக்குள்ளே தான் நமக்கு 11th 12th வந்து வரும். இருந்தாலும் 95+லாம் நமக்கு போடணுங்கிற பட்சத்தில் புது 11th 12th நம்ம படித்து தான் ஆகணும். சரி, இப்போ வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 6th to 8th வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய பேர் நினைப்பாங்க 9th 10th மட்டும் படித்தா போதும், 11th 12th அது கூட சேர்த்து பார்த்துக்கிட்டா ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணால் போதும், அந்த மாதிரி வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. 6th-லேருந்து 12th வரைக்குமே நமக்கு ரொம்ப முக்கியம் தான். இது ரெண்டுமே அட்டை டு அட்டை நீங்கள் படிக்கணுங்க. இது வந்து நீங்கள் சிலபஸ் வைஸ் மட்டும் படித்தாலே போதுமானது. அது எப்படிங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இதை நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா போன 2022 குரூப் 4 இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கனாலே இந்த வெயிட்டேஜ்க்கான அர்த்தம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா 2022 கேட்கப்பட்ட குரூப் 4க்கான புக் ப்ரூஃப்னு சொல்லி நாங்கள் போட்டுட்ருக்கோம். முதல் கேள்வி இருக்குது அப்படின்னா அது எந்த இடத்துல, எந்த வகுப்பில், எந்த பேஜ் நம்பரில் இருக்குங்கிறத முதற்கொண்டு நாங்கள் உங்களுக்கு PDF-ஆக ப்ரொவைட் பண்ணி வீடியோஸ் வந்து போட்டுருந்தோம். அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் வெயிட்டேஜ் விஷயங்கள். இந்த எந்தெந்த புக்கெலாம் இம்பார்ட்டண்ட்டுன்னு சொன்னீங்க, எப்படி படிக்கணும், எந்த ஏரியாவெல்லாம் கவர் பண்ணணும், எதெல்லாம் வந்து வெயிட்டேஜ் அதிகம், எல்லாமே பார்த்துட்டோம். அதில் எந்தெந்த பகுதிகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது இருக்குது. நான் வந்து பிகினர், எனக்கு அது தெரியாது. நான் வந்து எடுத்த உடனே அட்டை டு அட்டை படிக்கணும்னா இருக்கிற பேர் அது இதுன்னு எல்லாத்தையுமே நான் மனப்பாடம் பண்ணணுமான்னு எனக்கு தெரியலை, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறது நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு கிளியர் பண்ணுற வகையில் தான் இந்த இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ் எந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாக்ஸில் என்ன இருந்தாலுமே அதை ஒரு பொழுதும் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. பாக்ஸுங்கிறது அந்தளவுக்கு ரொம்பவே முக்கியமானதுங்க, சரிங்களா? ஸோ பாக்ஸ் வந்து எங்கெங்கே எந்தெந்த பக்கத்தில் என்ன இருந்தாலும் கரெக்டாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பாக்ஸ் இந்த பேஜில் இந்த இடத்துல இந்த சைடில் ரைட் கார்னரில் இருக்கும், லெஃப்ட் கார்னரில் இருக்கும், இந்த மிடில் இருக்கும், அந்தளவுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். ஸோ அதே போல் நூல் குறிப்புமே பார்த்தா எல்லாமே பாக்ஸில் தான் இருக்கும். ஸோ அது வந்து பாக்ஸுன்னு மட்டும் பொதுவாக சொல்லாமல் நூற்குறிப்புன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போது லாஸ்ட் குரூப் 4 கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெஜாரிட்டியான கொஷின்ஸ் வந்து நமக்கு பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து தான் நிறைய கேட்கப்பட்டிருக்கும், சரிங்களா? அதுவும் நூற்குறிப்பில் இருந்து தான் உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து வந்திருக்கும். ஸோ அதனால் தான் இந்த பாக்ஸு மொத்தமாக வந்து பொதுப்படையாக சொல்லாமல் உங்களுக்கு தனியாக வந்து நூல் குறிப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அந்தளவுக்கு ரொம்பவே முக்கியமானது. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புக் பேக். சின்ன கிளாஸில் இருக்க புக் பேக்கெல்லாம் கூட நமக்கு அப்படியே வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? புக் பேக்கை வந்து படிக்காமலாம் விடக்கூடாது, ஓகேவா? புக் பேக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்திங்கன்னா மொழித்திறன் பயிற்சி. இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புக் இன்டீரியர் படிப்பாங்க, புக் பேக் படிப்பாங்க, ஆனால் மொழித்திறன் பயிற்சியை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதெல்லாமாங்க கேட்பாங்கங்கிற மாதிரி போயிடும். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக வந்து நான் சொல்கிறேன். 2023 ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின் பேப்பரில் 6th இருந்த பின்னாடி ஒரு பத்தி வந்து கொடுத்துருப்பாங்க. 6th முதல் இயலில் பின்னாடி வந்து மொழித்திறன் பயிற்சியில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு 5 கேள்வி வந்து கேட்டிருந்துருப்பாங்க, சரிங்களா? அந்த பேராகிராஃபையும் அப்படியே கொடுத்து அந்த 5 கேள்வியுமே அப்படியே கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய கொஷின் 2023க்கான தமிழ் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், மொழித்திறன் பயிற்சி வந்து அவ்வளோ கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா நம்மளோட சேனலே தினம் 10 தமிழ் ப்ரீவியஸ் கொஷின் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்துருக்குங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு வந்தீங்கனாலே தெரியும் மொழித்திறன் பயிற்சிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அடுத்து 5வது பாடல் வரி. இப்போ வந்து செய்யுள்ளலாம் இருக்குது, என்னால் பாடலெலாம் மனப்பாடம் பண்ண முடியாதுங்க. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா அட்லீஸ்ட் பாடலோட முதல் வரியும் பாடலோட கடைசி வரியும் அதை நீங்கள் படித்து வச்சுக்கணும், ஓகேவா? அடுத்தது பொருள் தருகை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து படிக்கணும். ஒரு செய்யுள் முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழே பொருள் தருகை இருக்குது இல்லையா, அது சொல்லும் பொருளும்லாம் இருக்குது இல்லையா? மேட்ச் த ஃபாலோயிங்கில் அவ்வளோ சொல்லும் பொருளும் வந்து நமக்கு கேட்பாங்க, சரிங்களா? ஒன்று தெரிலனாலும் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். செய்யுள் படிக்க கீழே இருக்கக்கூடிய பொருள் தருகவும் படிச்சுக்கிட்டே வந்துடுங்க. அடுத்தது ஒளிமரபு. இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கும்போது நம்ம இதை பற்றி பேசாத வீடியோவே கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, தினம் 10 தமிழ் ப்ரீவியஸ் கொஷின் பிளேலிஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கொஷின் தான் பார்த்துருவோம். ஆனால் அந்த ஒரு வீடியோலையுமே வந்து இந்த ஒளிமரபை பற்றி பேசாத வீடியோவே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு கொஷினாவது வந்துடும். இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், 2 மார்க்கு கன்ஃபார்ம். அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் அந்த 10 கேள்வியில் ஒரு கேள்வி ஒளிமரபாக இருக்கும் அப்படின்னா அப்போ அந்த 100 கேள்வியில் இது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத
தெரிஞ்சுக்கோங்க. அதை பாருங்கள், விவிவிவிவிவி வெரி 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 இம்பார்ட்டண்ட். 8th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 20, 21 சரிங்களா. நியூ சமச்சீர் தமிழ் புக்கில் 8th பேஜ் நம்பர் 20, 21 இந்த 2 பேஜில் தான் இருக்குது. திருப்பி அத்தனை தடவை ரிப்பீட்டடாக இருக்கும். நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்மளோட தினப்பத்து தமிழ் ப்ரீவியஸ் கொஷினுக்கான ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அடுத்தது 8th பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸ் அண்ட் ஆத்தர். இது வந்து எங்கே இருக்குன்னா புக் பேக்கில் வந்து கீழே மொழித்திறன் பயிற்சியில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியங்க, தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 9th ஒன் தமிழாக்கம் இருக்கு இல்லையா. மொழித்திறன் பயிற்சியிலே வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, இங்கிலீஷ் வேர்டு கொடுத்து அது தமிழில் என்னங்கிறது கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து ரொம்பவே மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இதை மட்டும் படித்தா போதுமானா கிடையாது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஏரியாக்கள். நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் படித்தா மட்டும் போதாது, நமக்கு ப்ரீவியஸ் கொஷின் ப்ராக்டிஸ் வந்து நமக்கு ரொம்ப தேவை. ஸோ அந்த ப்ரீவியஸ் கொஷின் வந்து நான் போய் தனியாக தேடி எடுத்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப இதாக இருக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட ப்ளேலிஸ்ட் தினப்பத்து தமிழ் ப்ரீவியஸ் கொஷின் இந்த ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். 4 ஆப்ஷன் இருக்கா, அந்த 4 ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் தான் இதுக்கு சரியானது, மித்த 3 ஏன் வரலை அப்படிங்கிற முதற்கொண்டு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். இலக்கணம் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ வினையச்சத்துக்கான வார்த்தையை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் கண்டுபிடிச்சிட்டு மிச்சம் 3 என்னென்ன இலக்கணம் குறிப்பு முதற்கொண்டு அந்தளவுக்கு ரொம்ப மைனூட்டாக நம்ம கொண்டு போயிட்டுருந்தோம். ஸோ அது வேணுங்கிறவங்க டெய்லியும் வந்து ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ டெய்லியும் ஒரு இயல் படித்தாலும் சரி, அது ஒரு தலைப்பு படித்தாலும் சரி, அதுக்கான டெஸ்ட்டுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக போட்டு பார்த்து உங்களை நீங்களே வேல்யூ பண்ணால் தான் எந்த இடத்த சரியாக படிச்சிருக்கீங்க, எந்த இடத்த நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். ஸோ டெய்லி டெஸ்ட்டுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்மளோட சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து ஒரு தலைப்பாகவே நாங்கள் வந்து டெஸ்ட் டாப்பிக்குமே போட்டுட்டு தான் இருக்கோம் சரிங்களா. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டெய்லியும் ஒரு தலைப்பு படித்தாலும் நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்து டெஸ்ட்டு போட்டு பழகிக்கோங்க. சரி, புது புக் எல்லாமே பார்த்துட்டோம், எப்படி படிக்கணும், எந்தெந்த மாதிரி படிக்கணும் எல்லாமே பார்த்துட்டோம். பழைய புக்கில் என்னங்க தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் 6th to 10th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே ரொம்பவே போதுமானது. உங்களுக்கு ரொம்ப டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 11th 12th படிச்சுடுங்க. ஸோ 6th to 10th வரைக்கும் சிலபஸ் வைஸ் பார்த்திங்கன்னா டாபிக் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும், டக்குன்னு வந்து முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ 6th கண்டென்ட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு நியூ சமச்சீரில் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்கே, அதாவது ஒரு தலைப்பே 2 பேஜ் 3 பேஜ் அவ்வளோதான் இருக்கும் நமக்கு அங்கே. ஸோ 6th 7th 8th எல்லாமே வந்து டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். 9th 10th இப்போ இருக்க 9th 10th விட கொஞ்சம் கம்மியான கண்டென்ட்ஸ் வந்திருக்கும், பட் கண்டென்ட் அங்கே இருக்கும். 9th 10th எப்போவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. ஸோ நியூ சமச்சீரில் 9th 10th எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறோமோ அதே போல் பழைய சமச்சீர்லையுமே 9th 10th வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தான் படிக்கணும். ஸோ பழைய சமச்சீர் தமிழ் புக்கில் 6th 10th வரைக்கும் நான் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கேங்க, முடிச்சிட்டேன், புதுசும் முடிச்சிட்டேன் பழசும் முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே தமிழில் வந்து படிக்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கேன், ஆனால் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு இருக்கவங்க மட்டும் 11th 12th பழைய சமச்சீர் புக்கில் செய்யுள் பகுதிகளை மட்டும் பாருங்கள், போதுமானது, ஓகேங்களா. அதாவது இப்போ 97 96+ ரொம்ப வேணாம், 95+ன்னு கூட வச்சுக்குவோம். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் கவர் பண்ணியிருந்தீங்கனாலே தாராளமாக 97+ வந்து வச்சுக்கலாம். நம்ம சும்மா 95+ ஓகே ரொம்ப சொல்ல வேணாம் அப்படிங்கிறனால நம்ம சொல்கிறோம். ஸோ இதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு 2 மார்க் வந்து நம்ம இதில் வந்து ஆடட் பாயிண்ட்டாக வந்து வச்சுக்கலாம், ஓகேங்களா. தமிழில் நீங்கள் தான் டாப்பர், 11th 12th பழசும் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாங்க டாப்பர், சரியா. இது எல்லாமே வந்து சிலபஸ் வைஸ் மட்டும் படித்தாலே ரொம்பவே போதுமானது. எதுக்கு சிலபஸ் வைஸ் மட்டும் படித்தா போதும்னு சொல்லியிருக்கேன். பழைய சமச்சீர் ஃபுல்லாகவே சிலபஸ் வைஸ் மட்டும் போதும். புது சமச்சீரில் 11th 12th இது ரெண்டுமே சிலபஸ் வைஸ் மட்டும் ரொம்பவே போதுமானதுங்க இது எல்லாமே. ஸோ மேக்ஸிமம் 9th 10th புதுசாக இருக்கட்டும் பழசாக இருக்கட்டும் 9th 10th ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஸோ தமிழ்ங்கிறது வந்து 100 கொஷின்ங்கிறது ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடலாம், சரிங்களா. புது 6th to 10th வந்து நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு அதாவது அட்டை டு அட்டை நான் சொன்னேன் இல்லையா. ஸோ 6th to 10th புது சமச்சீர் வந்து அட்டை டு அட்டை ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு மற்ற எல்லாமே நீங்கள் சிலபஸ் வைஸ் வந்து படிச்சுக்கிட்டிங்கனாலே ரொம்பவே போதுமானது, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் புக்கோட சைஸை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும். கிளாஸ் வந்து கூட புக்கோட சைஸை பார்த்து தான் இவ்வளோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் 2-3 தடவை ரீட் பண்ணிட்டு கண்டென்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்ங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.